Hi friends, welcome to Kokis Cooking Channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்ச பூரி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி டேஸ்டியாக எப்படி ஈஸியாக செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/4 கிலோ அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்க்கும் போது நம்மளுக்கு எண்ணெய் குடிக்காது, பூரியும் நல்லா ஃப்ளஃபியாக வரும். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம பிசையும் போது நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். இப்போ இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். முதல்ல எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். எடுத்ததுமே தண்ணி நிறைய சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசையும் போது நல்ல ஒரு இறுக்கமாக மாவு வரும். ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி ஊற்றி சேர்த்துட்டோம்னா அது குழ குழன்னு போயிடும். இப்போ இந்த மாவுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம மேலே தடவி வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். எண்ணெய் போட்டு நம்ம மூடி வைக்கும்போது மேலே காயாமல் ட்ரை ஆகாமல் அப்படியே இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மசாலா உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இது ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக மசிச்சாச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ அந்த பேனில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிய வச்சிடலாம். பொரிஞ்சதுமே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன் நம்ம உருளைக்கிழங்குன்றதுனால. அது கூடவே கிராம்பு 2 சேர்த்துக்கலாம். இது நம்ம ஆப்ஷன் தான், நீங்கள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பும் சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கலர் மாறணும், அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ கொஞ்சமாக நம்ம இஞ்சி கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இஞ்சியை சேர்த்துக்கலாம். அது கூடவே காஞ்ச மிளகாய் ஒரு 2 சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கும் இது கூடவே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். ஹோட்டலில் சிலர் நம்ம கொஞ்சம் கிரேவியாக வரணுன்றதுக்காக கடலை மாவை ஆட் பண்ணுவாங்க. நம்ம அந்த கடலை மாவெல்லாம் ஆட் பண்ணாமையே நமக்கு நல்லா திக்கான நல்ல ஒரு கிரேவியாக நமக்கு சூப்பராக நம்ம வீட்டிலையே செய்யலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸ் சிம்மிலே வச்சு நம்ம கொதிக்க விடலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் கூடவே நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வேறு பவுலில் மாற்றிடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குங்க.
பாருங்க இப்போ வேறு பவுலில் மாற்றி வச்சிடலாம். உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னாலும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், தப்பில்லை. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பூரி மாவை பிசைஞ்சு வச்சுருக்கோம், நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்து நம்ம தேய்ச்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு உருண்டையும் எடுத்துக்கலாம். பூரி மணையில் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒரு கொஞ்சம் தின்னாக ரொம்ப திக்காக இல்லாமல் தினமாக இல்லாமல் ரொம்ப மெலிசாவும் தேய்க்காமல் இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சோம்னா தான் நம்ம எண்ணெயில் போட்டதுமே நல்லா உப்பி வரும். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒவ்வொரு பூரியாக போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பூரியும் ரெடி ஆகிடுச்சு. எல்லா பூரியும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் பூரி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.